அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தம்பி வந்து தோரணமலை முருகன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னான். அவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தான் அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு. பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் காலையிலே இப்போ ரெடி ஆகிட்டோம். இப்போ மணி எத்தனைனா மணி கரெக்டாக அதிகாலை 4:30 மணி. சரியா? நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 4:40. கரெக்டாக 5:15 பஸ்ஸு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து. சரியா? நாங்கள் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்புதோம். வீடியோ அடுத்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து வீடியோவில் நான் ஒவ்வொரு தகவலாக சொல்லுவேன் இந்த கோயிலில் போய். சரியா? தோரணமலை முருகன் கோயிலுக்கு நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இந்த வழி தான் தோரணமலை போகிற வழி. சரியா? இந்த கோயிலுக்கு போனது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட். அந்த பெரிய மலை பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன மலையில் ஒரு வெள்ளை பெயிண்ட் மாதிரி ஊற்றுனது மாதிரி இருக்கா? அதான் மலையோட பாதை. சரியா? அந்த மலைக்கிட்ட போனோன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ காமிக்கேன். சரியா? கேமராவில் கொஞ்சம் தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது இதுதான் தோரணமலை ரோடு. சரியா? நாங்கள் எதுக்கு நடந்து போகிறோம்னா, இங்கே வந்து பஸ் வசதி கிடையாது. எப்போமா தான் பஸ் வசதி உண்டு. அந்த ஆர்ச்சில் இறங்கினோம்னா, இப்போ நான் ஒரு வீடியோவில் இதில் காமிச்சிருப்பேன். அந்த ஆர்ச்சிக்கிட்ட இறங்கும்போது தான் நடந்து போக முடியும். ஆட்டோவில் போகலான்னு பார்த்தா ஆட்டோக்காரண்ண 80 ரூபா கேட்காரு. 80 ரூபா எதுக்கு கொடுக்கணும்? அதுக்கு நடந்து போனால் கூட அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே ரோட்டை பார்த்துட்டே அப்படியே போயிடலாம். சரியா? பஸ் இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் டிக்கெட்டு. 2 பேருக்கு 20 ரூபா தான். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நடந்து போயிடலாம். சூப்பராக இருக்கும். வியூஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி. லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.